ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை மூலியமாக நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு டேவே எப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து அமைச்சர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டார். வெளியிட்ட உடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் திமுகவில் சேர்ந்த தங்கம் தென்னரசுலேருந்து வந்திருக்கு. வெற்று அறிக்கையை விட்டுருக்குறாங்க. புஸ்வானம் மாதிரி இருக்குது அறிக்கை, ஒன்றுமே இல்லை அதில். அதுவும் குறிப்பாக அவங்க சொல்லணுன்னா லாஸ்ட் 5 வருஷத்துக்கு மட்டும் வெளியிட்டிருக்காங்களே, ஒரு 10-15 வருஷத்துக்கு வெளியிட்டிருக்க வேண்டாமா? கிராஜுவலாக கடன் சுமைங்கிறது எப்பயுமே இயல்பாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். அதுவும் இந்த ஆட்சி ஒருவேளை தொடர்ந்து ஒரு 5 வருஷம் இருக்குமானால் 20,000 லட்சம் கோடி ரூபா வரைக்குமே கடன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தங்கம் தென்னரசு தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வெள்ளை அறிக்கை என்பது வெற்று அறிக்கைன்னு சொல்கிறதே தப்புங்க. ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கை என்பது நத்திங் பட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு. நிதி மேலாண்மை எப்படி நடந்திருக்கு கடந்த 5 வருஷத்தில் போன ஆட்சியில். ஏன் இதை தேவைப்பட்டதுன்னா, மே 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் முதலமைச்சராக திரு விஜய். அப்போ அவர் சொன்னார் கஜானாவை தொடச்சி வாரிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அது சொல்லும்போது நம்ம வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், நம்ம பார்த்துங்க அப்படின்னாரு. அதுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஃபேக்ட்ஸை கொடுக்கணும் மக்களுக்குன்னு. ஆனால் அதன் காரணமாக தான் வந்திருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, ரீசன்லாம் இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, அதனால் ஒரு 35 நாளில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய டிலேலாம் கிடையாதுங்க. அது ரெண்டாவது, இந்த வெள்ளை அறிக்கை என்பது புதுசும் இல்லை. இதுக்கு முன்னால் இது தங்கம் தென்னரசுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னால் எடப்பாடி ஆட்சி மாறி ஸ்டாலின் அரசு வந்தபோது அன்றைக்கி இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாரு. அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கலி லோடட். முந்தைய அரசை பழி சுமத்துறது, திட்டுறது, அப்படி தான் அந்த அறிக்கை இருந்தது. ஆனால் இந்த அறிக்கை ரொம்ப ஸ்மூத்தாக, பெருசாக ஒன்றும் அரசியல் பாயிண்ட்ஸே அவங்க பேசலை. என் வருத்தமே என்னன்னா, தாவேக்காவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த வெள்ளை அறிக்கையை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணல, தவறிவிட்டார். அப்படியே சும்மா இருக்கிறது உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போனால், ஒரு அரசியல்வாதி எல்லாத்துலேயும் ஒரு இது வைக்கணும். இல்லை, பக்கத்தில் நிதித்துறை செயலாளர் தான் இருக்காரு, அப்படி அரசியல் பேசினா அது சரியாக இருக்குமா அப்படின்னு கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா? நிதித்துறை செயலாளர் நீங்கள் பாலிட்டிக்ஸ், கட்சி பாலிட்டிக்ஸை பண்ண சொல்ல. நான் ஏன் இந்த அளவுக்கு மோசம் ஆச்சு, 60 வருஷமாக வாங்கின கடனை ஏன் 5 வருஷத்தில் வாங்கினாங்கன்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திமுகவை சொல்ல வேணாம், அல்லது வேறு எந்த உங்கள் கட்சியை சொல்ல வேணாம். அரசியல் இல்லாமல் அரசியல் பண்ணால் அவருக்கு தெரியல. அழகாக பண்ணியிருக்கலாம். பட் அவர் மறைமுகமாக விமர்சிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே முந்தைய அரசு இது மாதிரிலாம் பண்ணதால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா வருவாய் வருதுன்னா 145 ரூபா செலவினம் இருக்குது. இந்த 100 ரூபா வருவாயும் உங்களுக்கு இல்லை, 65 ரூபா நீங்கள் எடுக்கவே முடியாது அதில். ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி கமிட்டட். பென்ஷன், சேலரி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இந்த 65 ரூபா தொடவே முடியாது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வர்ற 100 ரூபாயில் 145 ரூபாய்க்கு நீங்கள் செலவு கட்டணுன்னா, அப்போ இது ஒரு பேட் எக்கனாமி இல்லையா? அதனால் இதுக்கு மெயின் காரணம் ஃபீபிளாக சொன்னார் அவர், லவுடராக சொல்லியிருக்கணும். அன்கண்ட்ரோல்டு கரப்ஷன், ஹிமாலயன் கரப்ஷன் அரசாங்கத்தில் நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், இதை நான் அவர் நிலையில் இருந்தால் சொல்லியிருப்பேன்னா நத்திங் பாலிட்டிக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வருவாய் வர்றது கனிம வளத்துறைகள் தான். இப்போ அங்கெல்லாம் லூட்டுக்கு ஆட்சியாளர்களே அனுமதித்தார்கள். அதனால் நமக்கு வர வேண்டிய பணம், வந்திருக்க வேண்டிய பணம் வரல. ஆனால் கனிம வளம் ஏராளமாக அந்த தனிநபர்களால், ஒப்பந்தக்காரர்களாக அடித்து தொழிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவர் லீக்கேஜ்னு சொல்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேஷனில் சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது வெளிப்படையாக கரப்ஷன் நடந்திருக்கு, வர வேண்டிய பணம் வரலைங்க. லீக்கேஜ்னா என்ன, இங்கே ஏதாவது இது இருக்கா, ஒழுகுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. பொன்னான வாய்ப்புகளை அவர் நழுவ விட்டு விட்டார்ன்ற, நல்ல கேட்சை ஒரு பிளேயர் விட்டா எப்படி, ஐயா அது மாதிரி தான் விளையாண்டுருந்தார். ஆமாம், அதாவது இன்னொன்று சொல்கிறேன். இப்போ மின்சாரத்துறை
டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள், மாநில அரசின் கீழே இருக்க பொதுத்துறை. இந்த கடன்லாம் சேர்க்காம தான் 10 லட்சத்து சில்லற. இதெல்லாம் சேர்த்தா 13 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு இப்போவே. ஆச்சாங்களா? அப்போ மின்சாரத்துறையில் மட்டும் எடுத்திங்கன்னா 2,40,000 கோடி கடனில் இருக்குங்க. இப்போ இது ஏன் இவ்வளோ கடன் வந்ததுக்கு மெயின் ரீசன் தெரியுங்களா? கடந்த 5 வருஷத்தில் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்காக ஒரு பைசா கூட தம்புடி கூட முதலீடு போடல ஸ்டாலின் அரசு. புதுசாக ஜென்ரேட் பண்ணல பவரை. இப்போ நம்ம இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் 50% பவர் தான் நம்மக்கிட்ட நம்ம அரசாங்கம் ஜென்ரேட் பண்ணுது. மீதி 50% தனியார்கிட்ட, அந்த அதானி அம்பானி இந்த மாதிரி பவர் உற்பத்தி பண்ணுற தனியார்களிடம் எக்ஸார்பிடன்ட் ரேட்டில் வாங்குகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசுக்கு 3 ரூபாய் தேவைப்படுது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணான்னா, இவங்க 9 ரூபாய் கொடுத்து வாங்குகிறாங்க தனியார்கிட்ட. அந்த 9 ரூபாயில் இவங்களுடைய கமிஷன் பஃபரும் இருக்குது அதில். இப்போ ஏன் இவங்க வாளாக இருந்தார்கள்? நம்பர் 1 நாங்கள் தமிழ்நாட்டை ஆக்கிட்டோம். நாங்களே இவங்க நம்பர் 1 ஆக்குறது எதுலன்னா, அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. அதில் தான் நம்பர் 1 ஆக்குனாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நேற்று நீங்கள் மரி வில்சன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கலாம் போல இருக்குது. அவர் நிறைய பாயிண்ட்ஸை விட்டுட்டார். இந்த மாதிரி கருத்துக்கள் கூட வைக்காத மாதிரி தான் எனக்கு சரி, அதை நோ கமெண்ட்ஸ், அதை பற்றி நான் சொல்ல முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மின்சார உற்பத்திக்கான முதலீடை திட்டமிட்டு செய்யாமல், ஏன்னா அதை செஞ்சு அது வந்தால் வெளிக்கிட்ட வாங்குறவனுக்கு கம்மியாகிடும்ல, இது வந்தால் தானே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். அப்போது திட்டமிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டை லாஸில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, உத்தமர் பாலாஜி எங்கே போனாலும் அது விளங்காதுங்க. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவர் எந்த துறைக்கு போனால், அது டாஸ்மாகாக இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பாருங்கள், இப்போ கேஸ்லாம் நடக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தகுதி குறைவான ரொம்ப மோசமான நிலையில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. காரணம் என்னென்னா, பணம் பஃபர் வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நேற்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு? சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த தருணத்தில் இவங்க இந்த மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு, நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாமே எங்களால் நிறைவேற்ற முடியாதுங்கிறதான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு நீங்கள் சொல்கிறாரு. சரி, ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. தங்கம் தென்னரசு ரொம்ப பெரும்பாலான ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்தார். அவர் பழனிவேல் தியாகராஜன் 1.5 வருஷமோ என்னவோ அவரை தூக்கிட்டாங்க. இவர் தான் இருந்தார். இப்போ இவங்க ஆட்சியில் இந்த குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே மே மாதம் 2021. இதை எப்போ நிறைவேற்றினாங்க? 2023. 28 மாதம் கழித்து தான் நிறைவேற்றினாங்க. அப்புறம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னால் நிறைவேற்றலைன்னா யார் கேட்க போகிறாங்க? பீப்புள் ஹாவ் காமன் சென்ஸுங்க. இந்த ஆட்சிக்கிட்ட இப்போ கேட்க மாட்டாங்க எதையுமே. செட்டில் டவுன் ஆகட்டும்னு தான் சொல்லுவாங்க. 1 வருஷம் கூட டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு 2 வருஷம் 2.25 வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மர்மரிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் நீங்கள் அதை பண்ணீங்க. 5 வருஷம் ஆயும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்காமல் ஏமாற்றிட்டு போயிட்டீங்க. அதுக்கு ரூல்ஸ் கூட இன்னும் ஃப்ரேம் பண்ணல. சும்மா அப்படி ஏமாத்துற அழகிற பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டு போனீங்க. ரைட். ரெண்டாவது, அந்த அழுத்தம் இப்போ விஜய்க்கு இல்லைன்றேன். எனக்கு இப்போ காசு இல்லைங்க, உங்களுடைய உறுதிமொழியெல்லாம் நிறைவேற்ற இயலுங்க, அப்படி சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு. பட்ஜெட் வரப்போகுது, அப்போ ஏதாவது அறிவிப்புகள் வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் வெள்ளை அறிக்கை மூலியமாக இவ்வளோ கடன் சுமை இருக்குங்க, அதனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் உடனடியாக என்னால் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதான் அவர் வெளிப்படுத்த பார்க்குறாரு. சரி, அது இல்லைங்க, அவர் உள்நோக்கம். அது அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார்ல, தாய்மாமன் சீர், இந்த தங்க இது போடுறது கல்யாணத்துக்கு, அப்புறம் பெண்களுக்கு இது போல் இலவச பயணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இப்போ 8வது வரைக்கும் காலை சிற்றுண்டி இப்போ 17ஆம் தேதி பண்ண போகிறாங்க பெரியார் பிறந்த நாளில், செப்டம்பர் 17லேருந்து. ஸோ 1 by 1 தே ஆர் டூயிங். இப்போ விவசாய கடன் கூட 50 சொன்னார், எதிர்ப்புகள் வலுத்துது, போராட்டம் பண்ணுறாங்க. உடனே 75,000, அதுக்கு மேலே இருக்கிறதுல 35 அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இஸ் ட்ரையிங் டு டூ சம்திங். அவர் டாட்ஜி பண்ணல, ஏமாத்தலை, என்ன முடியுமோ அது செய்வார். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். பெரிய பண்டிட்ஸு, எக்கனாமிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அதை அறிவித்தப்போ இந்த சலுகைகள், இந்த உறுதிமொழியெல்லாம் எப்பாடியோ இதை செய்யணுன்னா 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு வேணும்பா.
விஜய் சொல்லியிருக்கிற இதெல்லாம் செய்யணும்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலையில் நடக்கவே நடக்காது. இதுக்கு 1,00,000 கோடி தேவைன்னாங்க. நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ வாட் தே ஹவ் கால்குலேட்டட் அப்ராக்சிமேட்லி 1 lakh rupees இஸ் நீடட். 1 lakh இல்லை, 1 lakh crores, 1,00,000 கோடி தேவைன்னு சொன்னாங்க. அதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ விஜய் சார் வந்து தேர்தல் பரப்புரையில் ஒரு ஊரில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார், பகிரங்கமாக சொன்னார். நம்ம பட்ஜெட் போடுறோம் இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதில் 30% வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸ் போகுதுன்னாரு, எஸ்எஸ்டி. அப்போ ஸ்டாலின் சார் டேக்ஸ் 30%னா 1/3 வச்சுங்களேன், சும்மா கணக்கு போடுறதுக்கு. 4.5 லட்சம் கோடி தான் நம்ம பட்ஜெட்டு, ஆண்டு பட்ஜெட்டுடைய டோட்டல். இந்த 4.5 லட்சம் கோடியில் 30% ஆர் 1/3ன்றது நியர்லி 1.25 லட்சம் கோடி. 1.25 லட்சம் கோடி. இது வந்து யாருக்கு போகுது? 20% சிஎம்முக்கு போகுது, 10% மந்திரிகளுக்கு போகுதுன்னு ஓப்பனாக சொன்னார். இன்னி வரைக்கும் அதுக்கு மறுப்பு இல்லை, அதுக்கு யாரும் வந்து பதில் சொல்ல, எதிர்வினை ஆற்றவில்லை. நீதிமன்றம் கூட போகல. ஆதவ அர்ஜுனா கூட நீதிமன்றத்துக்கு போயிட்டார், யாரும் செய்யலை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, மௌனம் சம்மதம். அப்போ அவர் சொன்னதில் ஏதோ உண்மை இருக்கும் போலதுன்னு. ஸோ அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ 1 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி பட்ஜெட்லேயே இருக்குது, ஹிடனாக இருக்குது. இப்போ இதை அவர் வேணான்னு நிறுத்திட்டாருன்னா அந்த 1 லட்சம் கோடியில் எல்லாமே செய்யலாமல். அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவர் சொல்கிற தங்கம் தென்னஸ் அவரால் செய்ய முடியாது, அதனால் இது இப்போவே சப்பை கட்டுற, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் அப்படி இல்லைங்க. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் எப்பப்போ வந்து செஞ்சு முடிக்க போகிறாங்கிறது. இன்னும் 5 வருஷம் திமுகவை விட, திமுக செய்ததை விட வேகமாக, விரைவாக தாவேக ஆட்சி செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன். வைகோ அவர்கள் விஜயை சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். திடீர்னு வந்து 3 மணிக்கு சந்திப்பாச்ச. ஆமாம், மதிமுக கொஞ்சம் தாவேகா பக்கம் கொஞ்சம் நெருங்கக்கூடிய காட்சிகள் வந்து அங்கங்கே வருது. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து துரை வைகோவோட பங்கேற்கக்கூடிய சில காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போது மதிமுக அப்படியே தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்களா சங்கர்? நீங்கள் நேற்று ஆதவ அர்ஜுனா போய் வைகோவை வீட்டில் பார்த்தாரு, அதை பார்க்கலையா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு ஆதவ அர்ஜுனா ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு அடுத்தது அவங்க வந்து பனையூருக்கு வருவாங்க, இல்லை செக்ரட்டேரியட்டுக்கு வருவாங்க. அதனால் இன்றைக்கி வைகோ வந்து சந்திப்பது என்பது நிச்சயமாக ஏதோ வேறு ஏதோ விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு இல்லை, அரசியல் தான், பியூர் பாலிட்டிக்ஸ் தான். ஏன்னா நமக்கு தெரியும், இந்த வர்ற 27ஆம் தேதி அவங்க பொதுக்குழு, மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுக்குழு கூடுறாங்க. அது ஒரு ஸ்டார்மியாக இருக்க போது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. ஏன்னா அதில் கூட்டணி மாற்றம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இப்போ வழி இல்லைங்க. விசிகா போயிடுச்சு, இப்போ கம்யூனிஸ்டுகள் போயிட்டாங்க, முஸ்லீம் லீக் போயிட்டாங்க. இப்போ இவங்க மட்டும் என்ன ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்கன்னா பாண்டட் பேப்பரில். இவங்களுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்னன்னா, அந்த 2 எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க. அதை கூட துரை வைகோ வெளிப்படையாக சொல்லிட்டார், அவங்க எங்கள் கட்சி உறுப்பினரே கிடையாதுங்க, அவங்க திமுக சிம்பிளை தான் போட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கூட அவர் சொல்லியிருந்தாரு. சும்மா சொல்லலாம், அவங்க மதிமுக தான், இன்னி வரைக்கும் மதிமுக தான். நேற்று நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பயிலகத்தில் கூட அவங்க கலந்துக்கிட்டாங்க, திமுக ஆட்கள் வரல. அதே போல் நம்பிக்கை கோரும் வாக்கு எடுக்கும்போது அவங்க 2 பேரும் வரவே இல்லை. அதனால் இதெல்லாம் சும்மா சொல்லி மசப்பக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை விஜயை நேரில் சந்தித்து எங்கள் ஆட்கள் 2 பேரும் அந்த கூட்டணியில் சின்னத்தில் நின்னதால் அவங்க நாங்கள் மாறின பிறகும் அங்கே எம்எல்ஏவாக தொடர்வது என்பது அவங்களுக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும், எங்களுக்கும் அசிங்கமாக இருக்கும். அதனால் அவங்கள ரிசைன் பண்ண சொல்கிறேன். அவங்க 2 பேருக்கும் நீங்கள் எங்கள் கட்சிக்கு ஒதுக்கி அந்த தொகுதிகளில் எங்களை ஜெயிக்க வைக்கணும். எங்கள் சின்னத்தில் அதிமுகவில் வர்றவங்க தாவேக்காவில் நிற்பாங்கன்ற வதந்தி வேறு. மதிமுகவில் வந்து அவங்க கட்சி எம்எல்ஏக்களை மீட்டு எடுக்கிறாங்க திமுக கட்டந்து. அப்போ எங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் போட்டி போடாமல் எங்களை ஆதரிக்கணும், உங்கள் ஆதரவு பெற்ற ஆளாக நாங்கள் மாறணும், உங்கள் அணியில் வரோம், உள்ளாட்சி தேர்தலெலாம் இருக்குது, நம்ம சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு பேச வந்திருக்கலாம். திருச்சி கிழக்கில் ஆல்ரெடி வந்து இப்போ காலியாக இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் துரை வைகோ இருக்கார். ஸோ அந்த அரசியல் கணக்குகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறீங்க நீங்கள்? இப்போ அந்த கணக்கெல்லாம் இல்லைங்க, இது வந்து ஓப்பனுங்க. அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு நொந்து போயிருக்காங்க. மதிமுகவை எவ்வளோ செதற அடித்தாங்க,
திமுக பக்கத்தில் உட்காந்துக்கினே சைஸாக இப்போ மல்லை சத்யாலாம் எப்படி தயாராக இருக்காங்க, ஒரு குரூப் தயாராக இருக்குது திமுகவில் போய் சேர்றதுக்கு. 27ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு இருக்காராம் ஸ்டாலின். அவர் அங்கே போனார்னா நீங்கள் இங்கே வாங்க. பனையூர் பாபுவை கூப்பிட்டுக்கினாங்கல்ல விசிகாலேருந்து, அது மாதிரி திமுகவும் லேசுப்பட்ட கட்சி இல்லை. ஏங்க ஒரு கட்சியை அதன் சின்னத்தில் கூட நிற்க விட மாட்டேன், அது நின்னா தானேங்க அதுக்கு வந்து ரிகக்னேஷன், எலெக்ஷன் கமிஷன் அந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. அதை உதயசூரியனா நீ அடிமையாக காலுங்கீழே கிடக்கணும் 5 வருஷத்துக்கு. அவங்க எதிர்த்தே வாக்கு போட முடியாது. திமுக கொறடா என்ன கொடுக்குறாரோ அதை தான் அவங்க செய்யணும். ஆனால் அவங்க மதிமுக கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு அனாமலி தான். அப்போ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது அஷூரன்ஸ் நேரடியாக வாங்க வந்திருக்கலாம். அதை இது என் அனுமானம் தான். அவர்கிட்ட வாங்கியாச்சுன்னா அந்த 2 பேரையும் கூப்பிட்டு நான் பேசிட்டேன்பா, நீங்களே எம்எல்ஏ ஆவீங்க, ரிசைன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி 5ஓட 7 8 எத்தனை எண்ணம் எவ்வளோ வரப்போதோ இடைத்தேர்தல்கள் வரப்போகுது, அவ்வளோதான். 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. 5+1. ஆமாம், இப்போ விஜயபாஸ்கரும் வந்து விலகிட்டாரு அப்படிங்கிறனால 6 ஆயிருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 வரைக்கும் போகும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருப்பாரு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 சீட் இப்போ 5 சீட் பழக்க தோஷம். ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கெல்லாம் வாங்கும்போது 3 சீட்டர் சோஃபா வாங்கியிருப்பார். அது இப்போ 5 பேர் 5 சீட்டர் வாங்கணும்னு அனுபவத்தில் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி திமுக சார்ந்தவங்கலாம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவங்கலாம் இவங்க திமுக சார்ந்தவங்க எந்த பேரத்தையும் நடத்தியது இல்லை. பிரேமலதா எப்படி வந்தாங்க, என்ன பேரம் பண்ணீங்க? பழனிசாமி முதல்வராக என்ன பேரம்? அதாவது இவங்கெல்லாம் உத்தமர்கள், போதி மரத்தடியில் ஞானம் பெற்றவர்கள், யோகிய சிகாமணிகள். திமுகவில் அண்ணா திமுகவில் இருக்கிறவன் இதாக பண்ணிட்டான், தாவே கால இருக்கிறவன் குதிரையை எடுத்துன்னு வந்தான்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கடந்த காலங்களில். கம்பம் ராமகிருஷ்ணன் மதிமுகவில் இழுக்கலை, நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகலேருந்து இழுக்கலை, இல்லை அதிமுக வந்து தேமுதிகலேருந்து 7-8 பேரை வலிச்சு வச்சு அவர் உடல்நிலை குன்றியது காரணமே அதிமுக ஜெயலலிதா தான், தெரியுமா? அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை அவங்க கட்சி எம்எல்ஏக்களையே தொகுதிக்காக பார்க்குறோன்னு போய் இந்த மாப்பா பாண்டியராஜன் உள்பட இதெல்லாம் வந்துங்க 2 கட்சியும் பண்ண விளையாட்டுகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ இவங்கெல்லாம் மனித புனிதர்கள் மாதிரி, விஜய் ஏதோ பெரிய தப்பு பண்ணுற மாதிரி. வாரம் வாரம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து வார வாரம் இருக்குது, அதை வந்து தயவு பண்ணி மாதம் ஆக்குன்றீங்களா? ஏங்க வந்து சேர்றாங்க, அவங்க ஒன்றும் தேடிட்டு போகலாங்க. உங்கள் வீட்டில் கதவை தட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் திறப்பீங்களா மாட்டீங்களா? மாற்றம் சொல்லி வந்தவங்க திரும்ப வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை இங்க வந்து புதுசா சேர்த்துக்கிட்டு எப்படி இவங்க மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இப்போ விஜயபாஸ்கர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் ரைட்டு. வண்டியை ஓட்டுறது யாரு? டிரைவர் யாரு? டிரைவர் விஜய், கண்டக்டர் புஷியானந்த். பயணிகள் ஏறினா கூட அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிற இது வந்து வேற யாருக்கும் இல்லையா? அப்போ அவங்க பயணத்தை தொடருவாங்க. எப்படி பயணம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் இங்கே வந்து அமைதியாக தான் இருக்கணும். நீங்கள் செய்திகள் நிறைய படிக்கக்கூடிய நபர் தான். நாளிதழாக இருக்கட்டும், அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக இருக்கட்டும், ஓப்பன் பண்ணாவே வந்து பாலியல் குற்றச்சாட்டு, குழந்தைகளை வந்து அதிகமாக வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 5 குழந்தைகளுக்கு வந்து பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இந்த தாவேகா ஆட்சி வந்தக்கப்புறம் இந்த மாதிரி அசம்பாவிசமும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டாக. அதாவது ஆட்சிக்கு நிர்வாகத்துக்கு குறை சொல்லணுன்றதில் இதில் காட்டுற ஆர்வத்தை விட நான் எப்படி வருத்தப்படுறேன்னா, இந்த சமூகம், தமிழ் சமூகம் என்ன இப்படி சீரழிஞ்சு போச்சே. குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள் செய்கிறவங்க பூரா வேறு வடநாடு அசாம்ன்றாங்க, பெங்காலுன்றாங்க, நாகாலாந்து ஆளுன்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. அதாவது நம் தமிழர் இல்லாதவர்கள் நிறைய பேர் வட இந்தியர்கள், வடகிழக்கு மாநில சார்ந்தவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே அவங்களுக்கு இந்த கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் இல்லை. இது ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இது வந்து அரசாங்கத்தை திட்டுறதுக்கு அவ்வளோதான் திட்டிட்டு போகிறதுன்னு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ரொம்ப பெரிய தப்பு நடக்குது. இதுக்கு மெயின் காரணம் போதை மருந்துகள் இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷமாக சிறுக நுழைஞ்சிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா அப்படின்னு போயிடுச்சு. டாஸ்மாக சொல்ல நான்
அது ரெகுலராக சாப்பிட்றவங்க. இந்த குற்றங்கள், அதுவும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அவன் சுய நினைவில் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஊசி போட்டுக்கிறானுங்க, என்னென்னோ வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் ஏங்க யாரும் தடுக்கலை? இது என்ன இந்த 30 நாளில் வந்து இறங்கிடுச்சு? அப்படிதான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. செய்திகள் இந்த ஆட்சியில் எவ்வளவு வந்துருச்சு இல்லை. அப்படிதான் திமுக தலைவர் வந்து இன்னைக்கு காலையில் என்ன சொல்றாரு ஒரு நிகழ்ச்சியில, கல்யாணம், கர்மாதி, காது குத்தல் எல்லாம் இப்போ அவங்களுக்கு வேற என்ன பேசுவாங்க? கோட் சூட் போட்டாருன்னு ஒரு செய்தி படிக்கிறோம், ரீல்ஸ்ல வருது. அதே மாதிரி ஒரு ஏன் இவரை பார்க்க வரும்போது கோட் சூட் தானே, அப்போ பார்க்கலையாமா? என்னங்க பேசுறாரு? பதவி ஏற்ற மறுநாள் இவரை தானங்க பார்க்க போனாரு, கோட் சூட்டோட தானே போனாரு. நிறைய வருது இதெல்லாம், நீங்க நம்பக்கூடாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஸ்டாலின் பேசுற பேச்சாங்க. எவ்வளவு பெரிய சீனியர் லீடரு. அதாவது ஒரு ஆளை விமர்சனம் பண்ணோன்றதுக்காக விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இதில் அரசாங்கத்துக்கு பங்கே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பங்கு கொஞ்சம், சமூகத்துக்கு பங்கு இருக்குது, குடும்பத்துக்கு பங்கு இருக்கு. 3 வயசு பொண்ணு 7 வயசு பொண்ணு காணலை போகுது, இன்னொருத்தங்க கூட போகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணுறான்னா இந்த குடும்பத்துக்கு பொறுப்பே கிடையாதாங்க. தாய்மார்களுக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு, ஒரு குழந்தைக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமா? நீங்க சொல்லுங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டுச்சு. அது வந்து வெறும் ரீல்ஸுக்காக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்றாங்க போல இருக்கு. இப்போ சென்னையிலேயே நம்ம பார்க்குறோம், எங்கேயுமே பெருசா பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக அவங்க உருவாக்கலைங்க, குற்றங்களை அவங்க கண்காணிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே. அது இப்போதான் சோஷியல் மீடியால வருது. ஹலோ, விஜய் டிரைவ் பண்ணாரு, அப்புறம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணோம். ஏங்க, அதாவது முழுமையாக எந்த திட்டமும் அமுலாகி அதெல்லாம் கொஞ்சம் அதன் பயன் கிடைக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும். நீங்கள் சாப்பாடு அரிசி போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் அப்புறம் தான் சாப்பாடு ஆகும். நீங்கள் உடனே அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அடி வைத்த தடவி பார்த்த மாதிரி என்ன ஆச்சு மறுநாளே நடந்தது. அவர் ஆட்சிக்கு ஏற்ற மறுநாள்லேருந்து நடக்குது, அதுக்கும் அவர் தான் பொறுப்பா? என்னங்க, அதாவது நீங்கள் ஒரு ஆளை குறை சொல்லணுன்றதுக்காக மிக மோசமான சமூகமாக தமிழகம் மாறிட்டு இருக்குது. போதை கலாச்சாரம் பரவி இருக்குது. இதை நம்ம கவனிக்காமல் விஜய் தப்பு பண்ணிட்டார், விஜய் ஆட்சி சரியில்லைனோம்னா எவன் ஆட்சி வந்தாலும் இதான் இருக்கும். நான் இன்னொன்று சொல்கிறேன், போன ஆட்சியில் ஊடகங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருந்தன. நீ பெண் நிறுவனம் தான் எந்த நியூஸை போடணும், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர எந்த நியூஸும் போடக்கூடாதுன்னு அடக்கி வச்சாங்க. அதனால் எல்லாமே ஃபில்டர் ஆகிருந்தது. இப்போ இந்த ஆட்சியில் நோ ஃபில்டர், அன்ஃபில்டர்ட் இன்டர்வியூ மாதிரி அன்ஃபில்டர்ட் நியூஸ். அப்படியே வா, நியூஸ் போடு, தப்பு ஒன்றும் கிடையாது. ஏங்க, இதை தவிர வேறு செய்தியே போட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு என்ன இந்த அரசாங்கத்து மேலே காண்டு? 3 நாளாக ஒரே செய்தியை போட்டுட்ருக்காங்க. என்னடா இது படம் எங்கேயோ பார்த்தா மாதிரினா முந்தா நாள்லேருந்தே போட்டுட்ருக்காங்க. ஸோ ஊடகங்களும் வந்து ஒரு அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணுன்ற ஒற்றை அஜெண்டாவில் செயல்பட, இந்த ஊடகத்துக்கெல்லாம் எப்படின்னா அடக்கி வச்சான்னா தான் அடங்குவானுங்க. ஃப்ரீயாக விட்டால் ரொம்ப பாடுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஊடகங்கள் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறேன். ஆனால் இந்த குற்றங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு பங்கு இல்லை, காவல்துறைக்கு பங்கு இல்லைன்னு இல்லை, அவங்க தான் பங்கு அப்படின்னு பேசக்கூடாது. ஒரு பக்கம் வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டாச்சு, விஜய் அவர்கள் இதுக்கான பதில் கொடுப்பாரா? அதே நேரத்தில் சட்டப்பேரவை கூட்டம் வந்து தொடங்கிருச்சு. அடுத்து பட்ஜெட்டில் என்ன மாதிரியான உரைகள் இருக்க போகுது அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த முதலமைச்சர்கிட்ட இருக்குது. எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் வாக்குறுதிகளை எல்லாத்தையும் ஒரே வருஷத்துலலாம் பண்ண முடியாது. இந்த ஆளுநர் உரை என்பது இந்த சட்டசபை கூட்டத்தில் அது ஒரு வருஷத்துக்கான உரை தான். இந்த ஆண்டு அவர் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்லுவார், ரோட் மேப் போடுவார். அதெல்லாம் கவர்மெண்ட்டு சொல்கிற கேபினெட் எழுதி கொடுத்தது தானே ஆளுநர் படிக்க போகிறாரு. அதனால் இந்த கவர்மெண்ட்டுடைய ஓராண்டு திட்டம் என்னன்றது அதில் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் மிஸ்டர் விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவருக்கு வந்து மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. அதாவது இந்த இடைத்தேர்தல்கள் மட்டும் இல்லை, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. 8 மாதத்துக்கு கப்புன்னு ஓடி போயிடும். திமுக அதிமுக வந்து அப்படியே கரம் வச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இணைந்தால் கூட நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஷேர் பண்ணால் கூட நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் கட்டமைப்புகளை அவர் வலுப்படுத்த வேண்டும். அதே போல் கட்சியை பலப்படுத்தணும். நான் முதல்ல கூட சொல்லியிருக்கேன். நான் இப்போ அமைச்சர்களே மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க, அமைச்சர்களே மாநில நிர்வாகிகளாக இருக்காங்க. இப்போ புசி ஆனந்த் பொதுச் செயலாளர், அவர் ஒரு அமைச்சர் வேலையை பார்ப்பாரா, கட்சி வேலையை பார்ப்பாரா? எப்படி ஒரு ஆட்சி வேறு கட்சி வேறுன்னு மத்திய அரசை டீல் பண்ணும்போது டிமார்க்கெட் பண்ணாரோ,
அதுபோல் தாவேக்காவை தேர்தல் காலங்களில் வெற்றிகரமாக வழி நடத்துவதற்கு அது கட்சி அப்பரேட்டஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கு ஆளாளுக்கு 2 போஸ்ட்டை வச்சுட்டு உட்காண்டிருந்தாங்கன்னா 2 வேலையுமே நடக்காது உருப்படியாக. அதனால் இம்மிடியேட்டாக அவங்க கட்சி கூட்டத்தை போட்டு யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் விலக்கிவிட்டு கட்சிக்குன்னு ஆட்களை போட்டு கட்சி வேலை 24/7 செய்யணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து பாதிச்சிடும். அது வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதனால் நம்ம வந்து அவர் கட்சியை பலப்படுத்தணும், கட்டமைப்பை பலப்படுத்தணும். ஏராளமான ஆட்கள் வந்திருக்காங்க, அனுபவம் உள்ள ஆட்கள், அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. அவங்கள எல்லோரும் நல்லவங்க, திறமையானவங்க, பேர் ரிப்பேர் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ரிப்பேர் ஆனவங்களும் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, யூ சூஸ் சம் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க கையில் மாவட்ட செயலாளராக ஆக்குங்க, இல்லை அவங்கள வேட்பாளராக போடுங்க. மேயர்கள், அதே போல் பஞ்சாயத்து யூனியன் இருக்குது, முனிசிபாலிட்டி. இப்போ நான் வந்து ஒத்துக்கலைன்னா, கட்சிக்கு ஓகே, கட்சி இது பண்ணிங்க, பேனர் கட்டினவன், இது வச்சவன், போஸ்டர் ஓட்டினவன், 30 வருஷமாக என் கூடவே பயணித்தவன், நீங்கள் அதெல்லாம் ஓகே. பட் அது வந்து ஜெயிச்சதோடு முடிஞ்சு போச்சு. இனி ஆட்சி நடத்தணும், ஆட்சியை தக்க வைக்கணும். நான் வேறு 30 வருஷத்துக்கு ஜோதி வாசுவே மிஞ்ச போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ எப்படியாப்பட்ட ஆர்கனைசேஷன் வரணும் கிராஸ் ரூட்டில்? திரும்ப திரும்ப வெறும் சினிமா ரசிகர்களை வச்சே ஒரு இயக்கத்தை கட்டமைக்க முடியாது. அதை அவர் வந்து கட்சி ரீதியாக முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, அது சரி செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.